அன்பு நெஞ்சங்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அற்புதமான ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்ள அற்புதமான வாய்ப்பு. நம்முடைய சேனலை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி கேட்க வையுங்கள். அது ஒரு புண்ணியமாக இருக்கும். அன்பு நெஞ்சங்களே, அசுரர்கள் வாசுகி பாம்பின் வாய்புறமும் தேவர்கள் வாழ்புறமும் பிடித்திழக்க, பார்க்கடலின் அடியில் ஆமை வடிவிலே ஆண்டவன் மலையை தாங்க, மந்தார மலையை தயிர் கடைவது போல் இருவரும் இரு பக்கமும் இழுக்க கடலை கடைய ஆரம்பித்தார்கள். எதையும் எதை கொண்டும் கடைந்தால் விடை வந்துதானே ஆக வேண்டும். வந்தது. முதலில் வந்தது வாசுகியின் வாயில் இருந்த நச்சுக்காற்று. கௌரவத்தால் தலைப்பக்கம் பிடித்த அசுரர்களுக்கு புயலாய் வந்த நச்சுக்காற்றால் மூச்சு திணறியது. பல அசுரர்கள் மாண்டனர். பகவான் சிரித்தான். ஆணவம் கொண்டால் அற்ப வாழ்வுதான். அமிர்தம் தடைபடக்கூடாதே. மழை வரச் செய்தார் பகவான். நச்சுக்காற்று கரைந்தது. மீண்டும் கடைந்தனர். கடைய கடைய ஆலாகாலம் என்னும் கொடிய நச்சு நாற்புறமும் பரவி தீயாய் வலம் வரத் தொடங்கியது. வானம் இருண்டது. உயிர்கள் வாட்டமுற்றன. மாதவன் புன்னகைக்க தேவர்களும் அசுரர்களும் அலறிச் சென்றனர். திசை தெரியாமல் ஓடினர். மயங்கி விழுந்து மருண்டு எழுந்தனர். மாதவன் மதுசூதனனை வேண்டினார். மயங்காதே வா, வேகமாக வா, நானும் உன்னுடன் வருகிறேன் என்று மாதவன் கூற அனைவரும் பரமசிவனிடம் பணிந்தனர். சிவனை வேண்டி அனைவரும் நன்மை கேட்டனர். தீயாய் வளமந்த நஞ்சை திரட்டி நம்மிடம் கொண்டு வா எனச் சொல்ல, ஆலகால சுந்தரர் எடுத்து வந்து ஜோதிரூபமான சோமசுந்தரனிடம் தர, அதை உருண்டையாக்கி தன் வாயிலிட்டு தொண்டையில் நிறுத்த, மேற்கொண்டு உள்ளே செல்லாவண்ணம் பார்வதி தொண்டையை பிடிக்க, நீலகண்டன் என பெயர் பெற்றார் பரமேஸ்வரன், நம்முடைய ஈஸ்வரன். ஜலத்தின் மலமாகிய விஷம் உலகத்தின் மூலமாகிய உமையவள் உடனமர் உமாவதியிடம் உருண்டது. மகிழ்ந்தனர். ஜலத்தின் மலமாகிய விஷம் உலகத்தின் மூலமாகிய உமையவள் உடனமர் உமாவதியிடம் உருண்டது. மகிழ்ந்தனர். உலகம் மூச்சுக்காற்றை சுவாசித்தது. தேவ அசுரர்கள் மீண்டும் கடைந்தனர். தொடர்ந்து வருகை பட்டியல். காமதேனு வர, அதை மகரிஷிகள் பெற, உச்சிச்சிரபஸ் என்னும் வெண்ணிற குதிரை வர, அதை அசுரத் தலைவன் பலிச்சக்கரவர்த்தியும், ஐராவதம் என்ற வெள்ளை யானை வர, அதை தேவர்களின் தலைவன் இந்திரனும் எடுத்து கொண்டனர். பின் பிரகாசமாக கௌஸ்துபமணி என்ற இரத்தன மாலை வர, பகவான் திருமால் தன் கழுத்திலே ஆபரணமாக அணிந்தார். மின்னல் கொடியாய் பேரழகாய் உலகமே வியக்கும் அற்புத சக்தியாய் மகாலட்சுமி தோன்ற, அவளுக்கு அழகிய ஆசனம் தந்து அபிஷேகம் செய்து ஆடிப்பாடி மகிழ்ந்து அவளிடம் மலர் மாலை தந்து தன் கணவனை தேர்ந்தெடுக்கச் சொல்ல, மாதவனை, கேசவனை, ஸ்ரீமன் நாராயணனை மாலையிட்டு மணாளனாக தேர்ந்தெடுத்தாள். மகாவிஷ்ணுவும் தன் மார்பில் வசிக்கும்படி இருத்தி கொள்ள அன்று முதல் ஸ்ரீனிவாசன் என்ற பெயர் கொண்டார். மீண்டும் பார்க்கடலை கடைய வாருணி என்ற அழகி தோன்ற, அவளை அசுரர்கள் உடமையாக்கி கொண்டனர். பின் தன்வந்திரி தோன்றி அவர் கையில் அமுத கலசத்துடன் வர, அதை பிடுங்க தேவர்களும் அசுரர்களும் அடித்து கொள்ளத் தொடங்கினார்கள். தேவர்களை அடித்துவிட்டு அசுரர்கள் அமுதத்தை கவர்ந்து சென்று அமுதத்தை பருகுவதற்காக அவர்களுக்குள்ளும் அடித்து கொண்டனர். அமுதத்தை யாரும் பருகவில்லை. பண்பற்ற சண்டை நடந்தது. தேவர்களோ தெய்வநாமத்தை சொல்லி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். எவன் ஒருவன் ஆணவம் பொறாமையின்றி பிற துன்பம் நீக்கி என்னையே தியானிக்கிறானோ அவனிடமே நான் இருக்கிறேன் என்றார் பகவான். தியானித்து வணங்கும் தேவர்கள் ஒருபுறம், அமுதத்தை தாமும் பருகாமல் மற்றவர்களுக்கும் தராமல் தங்களுக்குள் அடித்து கொண்டு அமுதத்தை வீணாக்கிவிடும் அசுரர்கள் ஒருபுறம். ஆண்டவன் சும்மா இருக்க முடியுமா? பேரழகாய் ஊசலாடும் காது குண்டலங்களுடன் கருண்ட நீண்ட கூந்தல், நீலோற்பலம் போன்ற காதுகள், கருவண்டு கண்கள், நீண்ட கைகள், பூரிப்பான மார்பகங்கள், மெல்லிய இடை, அழகிய ஆபரணங்கள், பூமாலை, ரூப சௌந்தரியம் கொண்ட மிக அழகான மோகினி உருவெடுத்து ஆடி பாடி வர, தேவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க, அசுரர்கள் சூழ்ந்து கொண்டு ஆட, அமுத கலசத்தை கையில் ஏந்திய மோகினி அவர்களை வரிசையிலே அமரச் செய்ய, தேவர்கள் ஒரு வரிசையிலும் அசுரர்கள் ஒரு வரிசையிலும் அமர்ந்தார்கள். மோகினி சொன்னால், அமுதம் முதலில் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நான் கிடைக்க மாட்டேன். இரண்டாவதாய் யார் அமுதம் பருக ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நான் கிடைப்பேன் என்றாள். அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி மனமயக்கத்தில் காம கலக்கத்தில் நற்சிந்தனையற்று இரண்டாவதாக தாங்கள் குடிப்பதாய் சொல்ல, அமுதத்தை முதலில் தேவர்கள் பருக
மோகினியிடம் மயங்கிய அசுரர்கள் ஆடிப்பாட அமுதம் தீர்ந்து மோகினி பகவான் மறைந்து போனார். ஆத்திரமடைந்த அசுரர்கள் மீண்டும் போர் புரிந்தனர். அமுதம் அருந்தியதால் தேவர்கள் அழியவில்லை.